அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது 12/5/2024 1 மணி ஷோக்கான இன்றைக்கான ரிசல்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 701. நம்ம ஆல் போர்டில் பார்த்தோம்னா 5, 7, 4 கொடுத்துருந்தோம். 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஆல் போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. அதுவும் போக எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் 0, ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தோம்னா 1 மணி ரிசல்ட்டில் 7-0 ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா கொடுத்த நம்பரும் 7ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு 7-0. அடுத்து பார்த்தோம்னா 6 மணி ஷோ. இன்றைக்கான 6 மணி ஷோவில் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 223. நம்ம பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் ஏ போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. 2, 4, 6 ஏ போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. ஆல் போர்டில் பார்த்தோம்னா 2, 4, 6. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 223. 2ஆம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துங்காட்டி 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில் 2ஆம் நம்பர். அடுத்து பார்த்தோம்னா 8 மணி ஷோவில், அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம்னா 3-7-1. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பார்த்தோம்னா 0-1-7 கொடுத்துருந்தோம். இதில் 1ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 8 மணி ஷோவிலையும் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 1 மணி ஷோவிலையும் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 6 மணி ஷோவிலையும் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 8 மணி ஷோவிலையும் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு நண்பா. வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் நண்பா. இன்றைக்கி பார்த்தோம்னா 3 ஷோவிலுமே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. விருப்பம் உள்ள நண்பர்கள் மெம்பர்ஷிப் மூலமாக ஜாயின் செய்து கொள்ளலாம் நண்பா. நன்றி நண்பா. அதுவும் போக மேலும் அமௌண்ட் செலுத்த விரும்பினால், உங்களால் முடிந்த அமௌண்ட் செலுத்த விரும்பினால் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் உங்களால் முடிந்த 100 இல்லை 200 செலுத்தலாம் நண்பா. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வியூஸ் அதிகமாக போகிறதில்ல. அதனால தான் நம்ம வின்னிங் கொடுத்தும் அதிகமாக வியூஸ் போகிறதில்ல. அதனால தான் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள், சூப்பர் தேங்க்ஸில் போதுமான அமௌண்ட் செலுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லையா நம்ம அமௌண்ட்டே கேட்க மாட்டோம். நீங்களே பார்ப்பீங்க, வியூஸ் கம்மியாக தான் போயிட்டு இருக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அதாவது டியர் 1 மணி ஷோக்கான கெஸ்ஸிங், அதாவது 13/5/2024 1 மணி ஷோக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம்னா ஏ போர்டில் 6ஆம் நம்பர், பி போர்டில் 5ஆம் நம்பர், சி போர்டில் 2ஆம் நம்பர். ஆல் போர்ட்லேயும் இதே நம்பர் தான் 6, 5, 2. இப்போ பார்த்தீங்கன்னா சி போர்டில் 2ஆம் நம்பர் இப்போ 7ஆம் நம்பர், அதாவது 6, 5, 7 இல்லைன்னா 6, 5, 2 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 6, 5, 2 இல்லைன்னா 6, 5, 7 நம்ம போட்டோம்னா இதில் நீங்கள் எப்படி வேணால் போர்டு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கனாலும் பாக்ஸ் நம்பரில் போர்டு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணி போட்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2, 5, 6 இல்லைன்னா 6, 5, 2 இந்த மாதிரி எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா ஏகப்பட்ட காம்பினேஷன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. அடுத்து பார்த்தோம்னா ஏபிபிசிஏசியில் ஏபி போர்டில் பார்த்தோம்னா 6, 5, பிசி போர்டில் 5, 2. இப்போ பார்த்தீங்கன்னா சி போர்டு இப்போ தான் 7ஆம் நம்பர் கொடுத்தது 5, 7. அப்புறம் ஏசி போர்டில் பார்த்தோம்னா 6, 2, 6, 7 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 மணி ஷோக்கான கெஸ்ஸிங். அடுத்து பார்த்தோம்னா 6 மணி ஷோக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 8ஆம் நம்பர், பி போர்டில் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர், சி போர்டில் 1ஆம் நம்பர். அதே மாதிரி தான் ஆல் போர்ட்லையும் பார்த்தோம்னா 8, 7, 1. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் 8ஆம் நம்பர் பதில் 6ஆம் நம்பர் வச்சுக்கோங்க. அதாவது 871 இல்லைன்னா 671 இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாக்ஸ் நம்பர்லேயும் அதே தான் 671 இல்லைன்னா 871. இதுவே நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டிங்கனாலும் போர்டு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா ஏகப்பட்ட காம்பினேஷன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏபிபிசிஏசியில் 87, 67, 70. பிசி போர்டில் பார்த்தோம்னா 71, ஏசி போர்டில் பார்த்தோம்னா 81, 61 இந்த மாதிரி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா 6 மணி ஷோவில். அடுத்து பார்த்தோம்னா 8 மணி ஷோவில் ஏ போர்டில் 9ஆம் நம்பர், பி போர்டில் 5ஆம் நம்பர், சி போர்டில் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர். ஆல் போர்ட்லையும் இதே நம்பர் தான் 9, 5, 7. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சி போர்டில் 7ஆம் நம்பர் போது 3ஆம் நம்பர் வச்சுக்கலாம் நண்பா. இப்போ 9, 5, 3 இல்லைன்னா 9, 5, 7 இந்த மாதிரி வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 9, 5, 7. இதுவே நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டிங்கனாலும் 7, 5, 9. அடுத்தது இந்த மாதிரி ஏகப்பட்ட இது காம்பினேஷன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது 7ஆம் நம்பர் இப்போ தான் 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம் 9, 5, 3 இல்லைன்னா 3, 5, 9 இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பினேஷன் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12 காம்பினேஷன் கிடைக்கும் நண்பா. அது ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா 12 காம்பினேஷன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா ஏபி போர்டில் 95, பிசி போர்டில் பார்த்தோம்னா 57, 53, ஏசி போர்டில் பார்த்தோம்னா 97, 93 இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. மறுபடியும் வின்னிங் அடிக்கிற நம்முடைய வாழ்த்துக்கள் நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.